ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். நம்மோடு இணைந்து ஒரு இல்லை அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க, நான் தான் ரிவ்யூ பண்ண போகிறேன். கரெக்ட். இன்றைக்கி ப்ரொமோ ரிவ்யூ வந்து பார்க்க போகிறோம். அதை கூட சில அப்டேட்ஸ், சில விஷயங்களை பேசலாம் அப்படின்ட்டு தான். இது டே 9 எபிசோடு 14/10/2025 அன்று ஒளிபரப்பான 3 ப்ரொமோ. ஸோ மொதல் ப்ரொமோ வந்து இந்த பொம்மை டாஸ்க்கு ஒன்று எடுத்துன்னு வந்து வைப்பாங்க. அது வந்து இப்போ வந்து மாஸ்க் டாஸ்க்காக எடுத்து ஸ்லாட்டில் வந்து மாஸ்க் எடுத்துன்னு போய் நீங்கள் வைக்கணும். அதாவது மொத்தம் வந்து 18 பேர், 17 ஸ்லாட்டு மட்டும்தான் இருக்குது அது உள்ளார. ஸோ அப்போ யாராவது ஒருத்தவங்க வந்து என்ன சொல்கிறது, கழிச்சு கட்டுறதுக்கான டாஸ்க்குன்னு கூட சொல்லலாம் இதை. ஸோ அந்த டாஸ்க் தான் வந்து பண்ணுறாங்க. ஆனால் என்னென்னா, எப்பயுமே வந்து ஒரு எதிராளி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, எல்லாத்துலேயும் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உடனே பதில் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனால் நம்ம எப்போ பதில் சொல்லணுமோ அப்போ வந்து நம்ம கண்டிப்பாக பதில் சொல்லணும், ரைட்? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் வந்து எனக்கு தெரிஞ்சு சபரி வந்து இந்த ப்ரொமோ மூலமாக பார்த்த வரை, நடந்த வரை. ஏன்னா ப்ரொமோவை வந்து நம்ம வந்து பார்த்துட்டு உடனே வந்து நம்ம வந்து பொங்கல் வைக்கக்கூடாது. அது வந்து பிக் பாஸோடைய பாலப்படம். ஸோ அதனால் நம்மளுக்கு வந்து ஒரு 8 வருஷ அனுபவம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அதை பற்றி நல்லா தெரியும். பட் இருந்தாலும் பார்வதியோடைய பொம்மையை வந்து எடுத்துட்டார். யார்? நம்ம சபரி. பொதுவாக இந்த மாதிரியான விளையாட்டுகள், இந்த பொம்மை, இந்த மாஸ்க் டாஸ்க், அது பொம்மை டாஸ்க். இந்த பொம்மையை வந்து கையில் வச்சுக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலாக இருக்கும். யார் வேணாலும் நீங்கள் அவுட் பண்ணலாம். அதில் வந்து 2 குழு வந்து பிரியும். ஓகே. ஸோ அதில் வந்து யாருக்கு ஃபேவராக இருக்காங்கன்றது அதில் மூலமாக தெரியும். போன சீசனில் இதே மாதிரி வந்து ஒரு பொம்மை டாஸ்க், அது வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஜாக்லின், மஞ்சரி, இந்த 2 பேருக்குமான அந்த டாஸ்க் வந்து உண்மையிலே வேறு லெவல். மிக முக்கியமாக ஒரு வாக்கு கொடுத்துட்டான் அப்படின்றதுக்காக ஜாக்லின் நின்ன விஷயமும் சரி. ஒரு கட்டத்தில் வந்து ஜாக்லினும் அன்ஷிதாவும் போட்டி போட்டுக்கிட்டு வந்து அந்த டாஸ்க்குக்காக நின்ன விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த டாஸ்க்கு வந்து ரொம்ப ஃபன்னியாக நடந்த ஒரு டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அது ராஜுவோடைய டைம் தான். சீசன் 5ன்னு நினைக்கிறேன். ராஜு வந்து பொம்மையை வந்து ஏன்டா என் பொம்மையை எடுத்துன்னு போல, இதே என் பொம்மையை எடுத்துன்னு போன கூட பிரச்சனைடா, அது மாரில் மிதிச்சுட்டு ஓடினீங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பேசின ஃபன்னான வீடியோ இப்பயும் யூடியூப்பில் இருக்குது. நேற்று நைட்டு கூட அதை போடும்போது வீடியோ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா ரொம்ப டாக்ஸிக்கான நிறைய விஷயங்கள் இந்த பிக் பாஸ் வீட்டில் நடக்கும். உண்மையிலே வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் இதனுடைய எரிச்சல்கள் வந்து போய் உட்கார ஆரம்பிக்கும். நம்மளே அறியாமல் நம்ம வந்து சில இடங்களில் வந்து வெளிப்படுத்துவோம். நான் வந்து அதனாலே பிக் பாஸ் டைமில் வந்து வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது சண்டைகளை வந்து மோஸ்ட்லி அதை வந்து தொடராத அளவுக்கு மண்ணுக்குள்ளே மண்ணி அடிச்சுட்டே இருக்கும். ஏன்னா இந்த ப்ரோமோ, அது உள்ளார நடக்கிற விஷயங்கள், இது எல்லாமே வந்து நம்ம இயல்பு வாழ்க்கையில் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் வெளியே வரும். ஸோ அதனால தான் நான் திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த கேமை வந்து கேமாக பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறது காரணம் ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருக்கேன். முதல் 2வது சீசனோ 3வது சீசனோ சம்திங், அப்போ வந்து தாடி பாலாஜி மேலே வந்து அந்த பொண்ணு வந்து குப்பையை கொட்டும்போது ஊரே வந்து கலவரமாக இருந்தது. நாங்கள் வந்து அதை எப்படி பண்ணோன்னா ரொம்ப ரிலாக்ஸாக, ரொம்ப ஃபன்னாக. ஏன்னா அதை பார்த்துட்டு அவனும் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறான். எரியிற குழியில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுற மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம ரொம்ப கேஷுவலாக அதை பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அந்த பிக் பாஸில் வந்து நம்ம வந்து பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி தான் நான் வந்து பண்ணுவோம். ஆனாலும் சில இடங்களில் நம்மளையும் மீறி, நாமளும் மனுஷன் தானே, ஸோ நம்மளையும் மீறி அந்த ட்ரிகர் வந்து நம்மளையும் வந்து தாக்கும், ரைட்? ஸோ இன்றைக்கி வந்து அந்த டாஸ்க் விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதில் வந்து சபரி வந்து பார்வதியோடைய அவருடைய அந்த இதை எடுத்துடுறார், மாஸ்க் எடுத்துடுறார். ஸோ அதனால் வந்து பார்வதி வந்து பயங்கரமாக கத்துறாங்க. இதுக்கு எப்பயுமே பார்வதி இருந்தால் அந்த இடத்துல திவாகர் வருவார். ஸோ திவாகர், சபரி, பார்வதி, இந்த விஷயங்கள் தான் ப்ரமோவில் வந்தது. அந்த விஷயங்கள் அதில் நடக்காமல் கூட இருக்கலாம். நான் சொல்கிறது புரியுதா? அந்த மாதிரியான விஷயம் வந்து அந்த ப்ரோமோவில் நடக்காமலே கூட இருக்கலாம். ஆனாலும் கட் பண்ணி போடும்போது ஓரளவுக்கு கெஸ் பண்ணால் இதுதான் நடந்த விஷயமாக நம்ம வந்து பார்க்குறோம் ப்ரோமோ. செகண்ட் ப்ரோமோ என்னென்னா, பார்வதிக்கும் சபரிக்குமான ஒரு சண்டை பெருசாகவே இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து என்னென்னா, வினோத் வந்து அடிபட்டுருவார். ஏன்னா ஓடி போகும்போது யாரோ தள்ளி விட்டு வினோத் வந்து அடிபட்டுறாரு. அவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. செகண்ட் ப்ரோமோவில் தான் வந்து நான் சொன்ன அந்த சபரிக்கும் பார்வதிக்குமான சண்டை. அதே நேரத்தில் வந்து திவாகர் பார்வதிக்காக வந்து சம்மன் இல்லாமல் ஆஜராகிறார். ஓகேவா? தேர்ட் ப்ரோமோ ரொம்ப முக்கியமான ப்ரோமோ. இதில் வந்து எஃப்ஜேவுக்கும் சபரிக்குமான கருத்து முதல். இந்த எஃப்ஜே கருத்து முதல்ல வந்து திவாகர் என்ன சொல்கிறாருன்னா, இது எப்போ நடந்ததுன்னா நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா கட் பண்ணி காமிக்கும் போது அது நடக்காமல் கூட இருக்கலாம். திரும்பவும் நான் தான் சொல்கிறேன், மாஸ்க்கை வந்து என் மாஸ்க் எடுத்துன்னு போய் நானே வச்சுக்கிட்டேன் அப்படின்னு திவாகர் சொல்கிறாப்புல. அப்படி வந்து வைக்கக்கூடாதுன்றதுக்காக வந்து தூண் வந்து கமருதீன் வந்து துப்புறாருன்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலி அந்த கேமை பொறுத்தவரையிலும் அவங்கவுங்க பொம்மை எடுக்க கூட அதை யாராவது ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போகணும். அவங்கவுங்க பொம்மைனா அவங்களே எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாமே. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். அதில் வந்து அந்த மாஸ்க்கை வந்து நானே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டேன் அப்படின்னும் போது அப்படின்னு இவர் வந்து கமருதீன் துப்புறாரு. அது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அது மட்டும் கிடையாது, ஏன்னா அவர் நிறையா வார்த்தைகளை விட்டுகிட்டே இருக்கார். ஏன் எஃப்ஜே கூட நிறைய வார்த்தை விட்டார், அதை பற்றி ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன். பட் பார்வதி வந்து அதை வந்து தடுக்கிறாங்க. ஸோ தடுத்ததுமே வந்து என்ன பண்ணுறாங்க, அதில் எஃப்ஜே என்ன பேசினார் போனாருன்னு தெரியல. எஃப்ஜே வந்து பெட்ரூமில் வந்து இருக்கும்போது சபரி வந்து சமாதானப்படுத்துகிறார். அப்போ வந்து என்னென்னா, அதாவது என் சண்டையில் வந்து என்னை வந்து அமைதிப்படுத்தணும் அப்படின்லாம் சொல்கிறீங்க, அதே நேரத்தில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனுக்கும் கமருதீனுக்கும் ஒரு விஷயம் வரும்போது அங்கே ஏன் இப்படி நடந்துக்கிட்டீங்க, என்னை மட்டும்தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் அடக்கி வைக்கிறீங்க, என்னை மட்டும்தான் என்னை வந்து எப்போ பார்த்தாலும் வந்து சப்ரஸ் பண்ணுறீங்கன்றது தான் வந்து நம்ம எஃப்ஜேவுடைய தாட்டு வார்த்தை எல்லாமே. ஆனால் இதில் ஒரு நுட்பமான விஷயம் என்னென்னா, எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க, சிரிக்க சிரிக்க சொல்கிறவங்க சீரழிய சொல்லுவாங்க, அழகாக சொல்கிறவங்க தான் உனக்கு நல்லது சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து ஈவன் இந்த ஸ்ட்ரிப் கிளப் மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு பஞ்சாயத்தை வந்து, அதுதான் ஸ்பெஷல் வீடியோவில் பேசுகிறேன், ஸ்ட்ரிப் கிளப் மாதிரி இருக்குது அப்படின்னதுமே வந்து நம்ம வியன்னா வந்து பேசும்போது சபரி அந்த இடத்துல சறுக்கியிருப்பார். சபரி வந்து சறுக்கி அதெல்லாம் அந்தளவுக்கு பெருசுப்படுத்தாத மாட்டேற மாதிரி காப்பாற்றுவார். யாரை காப்பாற்றுவார்னா நம்ம எஃப்ஜேவை காப்பாற்றுவார். எஃப்ஜேவை பொறுத்தவரையில் என்னென்னா, எல்லாரையுமே அடிச்சிடுவேன் வெற்றிடுவேன் கீச்சிடுவேன்ற மாதிரியான ஒரு டைப்பு. அது வெளியில் ஓகே, வீட்டுக்குள்ளார ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி எல்லா வார்த்தைகளும் கவனப்படும், எல்லா வார்த்தைகளும் குறிப்பிடுத்து கொள்ளப்படும், எல்லா வார்த்தைகளும் வச்சு செய்யும். ஸோ இந்த மாதிரி வந்து நல்ல பேர் எடுத்துகிட்டு பிக் பாஸ் விட்டு போனவங்களும் இருக்காங்க, கெட்ட பேர் எடுத்துக்கிட்டு பிக் பாஸ் விட்டு போனவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து என்னென்னா, இந்த பையன் வந்து கெட்ட பேர் எடுத்துடக்கூடாதுன்றதுக்காக சபரி வந்து கூடுமான வரை வந்து அவர் வந்து சமாதானப்படுத்துவார். அவன் அப்படி பேசியிருக்கக்கூடாது, எல்லாமே பண்ணுவார். ஆனால் அந்த இடத்துலையுமே சபரி இல்லைன்னா எஃப்ஜேவுக்கு வந்து பெரிய கெட்ட பேர் வந்திருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு அப்படி பேசிடக்கூடாது, அந்த பொண்ணு வந்து பேசுது, மன்னிப்பு கேட்டாலும் கூட அந்த இடத்துல சபரி வந்து கூட ஏன் பேசினார்ன்றது இன்றைய ப்ரோமோ பார்க்கும்போது நம்மளுக்கு, 3வது ப்ரோமோ பார்க்கும்போது நம்மளால் உணர முடியுது. காரணம் என்னன்னா, சபரி வந்து இவர்கிட்ட சொல்லுவார், நல்ல பேர் எடுத்துக்கணும், நீ நல்லவனா இருக்கணும், நல்ல பேரோட வெளியே போகணுன்றதான் என்னுடைய ஆசை அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்மளுக்கு வந்து கூடயே இருப்பாங்க, நம்மளுக்கு திடீர்னு சில பசங்க நம்மளுக்கு பிடிச்சிடும். அவங்க தப்பு பண்ணும்போது அது தப்புன்னே தெரிஞ்சு நம்ம வந்து சப்போர்ட்டாக இருந்து அவனை வந்து நல்வழிப்படுத்தணும்னு நினைப்போம் இல்லையா? அப்படி தான் சபரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். பட் ஆனாலும் சபரி மீது ஒரு கண் வச்சு கொண்டு தான் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ நல்லவனாக காமிக்கிறாங்களா போகிறாங்களா, எல்லாருமே அப்படி தான். ஆனாலும் நேரம் வரும்போது அது வெளிப்படும். எவ்வளோ வெளிப்படுத்துறதுலாம் நல்லவன் கெட்டவன்ற விஷயமே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் இந்த 3 ப்ரோமோவிலையும் நம்ம பார்த்த ஒரு விஷயம். ஸோ இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை பின்னோட்டங்களை தாராளமாக தெரியப்படுத்துங்க. ஸோ தொடர்ந்து ஹைப்பு பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் எடுத்து மகிழ்ச்சிப்படுத்துறீங்க. இந்த மாதிரி வந்து ஹைப் பண்ணுற அத்தனை பேருடைய வாழ்விலும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்க வாழ எல்லாம் உள்ள இயற்கை துணை இருக்கட்டும். அது மட்டும் கிடையாது, லைக்கை போட்டு மேலும் மேலும் இந்த வீடியோ வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற உங்களுடைய செயல்களுக்கும், அதே மாதிரி கமெண்ட் போடுற அத்தனை பேருக்கும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெறணும் அப்படின்றது என்னுடைய ஆத்மார்த்தமான ஆசிகள், நன்றிகள். தேங்க்யூ, லவ் யூ ஆல். ரைட். ஸோ எனிவே, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறியுடைய வருவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.